அண்மை செய்தி. தமிழ் பண்பாட்டில் போற்றப்படும் நடன வடிவங்களில் ஒன்றான கரகாட்டம் சிதைக்கப்படக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரகாட்டத்திற்கு திறமை, கவன குவிப்பு தேவை. இது தமிழர் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றி உள்ளது என்று தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், இப்ப உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கரகாட்டங்கிற பாரம்பரிய நடனம் சிதைக்கப்படக்கூடாதுன்னு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு குறித்த விவரங்கள் என்ன, பின்னணி என்ன? தென்காசி மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் கோவில் திருவிழாவையொட்டி கரகாட்ட நிகழ்ச்சியை நடத்த அனுமதி கோரியும் பாதுகாப்பு அளிக்க காவல்துறையினருக்கு உத்தரவிடக் கோரியும் ஒரு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது நீதிபதி விக்டோரியா கவுரி ஆகிய முன்பாக விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் கரகாட்டம் என்ற பெயரில் உண்மையில் கரகாட்டத்தை நடத்துவதில்லை, மாறாக அது ஆபாச ஆடல் பாடல் நிகழ்ச்சி போல் நடத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்தாக நீதிபதிகள் கரகாட்டம் என்பது தமிழ் பண்பாட்டில் போற்றப்படும் நடன வடிவங்களில் ஒன்று. கரகாட்டம் என்று அழைக்கப்படும் இந்த நடனம் தமிழகத்தின் புகழ்பெற்ற ஒரு பாரம்பரிய நாட்டுப்புற கலை. இது மலைக்கடவுளான மாரியம்மனுக்கு சமர்ப்பிக்கப்படும் ஒரு காணிக்கையாக நிகழ்த்தப்படுகிறது. சிக்கலான நுணுக்கமான அசைவுகளை வெளிப்படுத்தும் அதே வேளையில் நடன கலைஞர்கள் தங்கள் தலையின் மீது பானைகள் அல்லது குடங்களை சமநிலையில் நிறுத்தி ஆடுவதே இந்நடனத்தின் தனித்துவ சிறப்பு. இதற்கு திறமை, கவன குவிப்பு தேவை. இதில் வண்ணமயமான ஆடைகள், தாள லயத்திலான மற்றும் நேர்த்தியான உடல் அசைவுகள் இடம்பெறும். இக்கலை வடிவம் தமிழ் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. பாரம்பரியமாக கரகாட்டம் ஆடுபவர்கள் தங்கள் தலையில் நீர் நிரம்பிய பானைகளை சமநிலையுடன் தாங்கி ஆடும் வித்தைகளுக்காக அறியப்படுகிறார்கள். இது கடவுள் மீதான பக்தியை குறிக்கிறது. கரகாட்டம் எனும் பாரம்பரிய நடனமானது அதன் ஆடும் முறையிலோ அல்லது உடை அணியும் முறையிலோ எவ்விதத்திலும் சிதைக்கப்படக்கூடாது எனவும், கரகாட்டம் நிகழ்த்தும் போது கரகாட்டக்காரன் படத்தில் சித்தரிக்கப்பட்டது போல முறையான ஆடைகளை அணிவதே அக்கலைஞர்கள் பின்பற்றப்பட வேண்டும் எனவும், ஒரு நாள் மட்டும் கரகாட்டம் நடத்த மனுதாரருக்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கூட நீதிபதிகள் உத்தரவிட்டு அந்த கருத்தையும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.